Chai with Chitra, Social Talk. கோவாவில் ஒரு நிகழ்ச்சி. கோவான உடனே நாங்களும் கொஞ்சம் த்ரில் ஆனோம். என்னென்னா சங்கர் கணேஷோட கச்சேரியும் ஏற்பாடு பண்ணிட்டு அவர் இது கோவா தமிழ்ச்சங்கம் அப்படின்னு வந்தார். நாங்கள் எங்கே போனாலும் வந்துடுவார். நாங்கள் ஈரோட்டில் ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் இருக்கோம், ஒரு பெரிய பேம்ப்ளெட்டை ரெடி பண்ணிட்டு எங்கள்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் ஏதோ அட்வான்ஸ் கேட்டோம். அப்போல்லாம் வந்து 2 லட்சம் 3 லட்சம் அட்வான்ஸ் அனுப்பிட்டார். அனுப்பினோடனே எங்களுக்கு எந்த டவுட்டும் வரல. சரி பண்ணிட்டாரு இந்த ஆள், நமக்கு எல்லாம் சரியாக பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டோம். தமிழ்ச்சங்கம் பேக்ரவுண்ட் வேறு, ஸோ எல்லாம் பண்ணிவிடுவார் அப்படின்னு நினச்சிட்டோம். இப்போ இது தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி எங்கள் பட்டிமன்றம் April 14th. நாங்கள் எல்லோரும் போய் இறங்கியிருக்கோம். அந்த ஆள் எங்கே இருக்காருன்னு தெரில. நல்ல ஹோட்டல் போட்டிருக்காரு, நல்ல ஸ்டார் கேட்டகரி ஹோட்டல் இருக்குது, நல்ல அகாமடேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த ஹோட்டலுக்கு பில் நம்ம தான் கட்டிட்டு போகணும் மாதிரி இருக்குது. என்ன நடக்கிறதுனே எங்களுக்கு புரியல. ஒரு மாதிரி அந்த ஒரு இது சொல்லுவோம்ல, ஃபிஷ்ஷியாக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த தமிழ்ச்சங்கம் ஆளுங்கள்லாம் நம்மளோட காண்டாக்டில் இருந்தாங்க. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணால் எல்லோரும் டின்னருக்கு வந்துட்டாங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு தொழிலதிபர்கள் மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க, சார் இது வந்து இந்த ஆள் ஏமாத்துறான் சார், அவன் எங்கன்னே தெரியல எங்களுக்கே, ஆனால் அவன் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணான், ஆனால் நீங்கள் கொஞ்சம் சிக்கிட்டா மாதிரி இருக்குது, கவலைப்படாதீங்க, கல்யாண மாலை ப்ரோக்ராமை நம்ம நடத்திடுவோம், ஆனால் வந்து எந்த பணமுமே அவன்கிட்டேருந்து வராது, அதனால் மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த ஊர்லேருந்து தமிழுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களை அனுப்ப வேண்டியது எங்கள் பொறுப்பு அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்கள் வந்து பட்டிமன்றம் நடக்கிறது, ஒரு நல்ல ஹாலு, பட்டிமன்றம் நடக்கிறது, அந்த ஆள் வரவே இல்லை. நாங்கள் வாட்டிலே, ஆனால் தமிழ் மக்கள் காத்துட்ருக்காங்க. ஒரு 700-800 பேர். கோவாவில் முதல்ல நடக்கிற ப்ரோக்ராம் அது. எத்தனையோ காலங்கள் கழிச்சு ஒரு தமிழ் ப்ரோக்ராம் நடக்கிறது. அப்படி ஒரு இன்வால்வ்டாக வந்திருந்தாங்க. ஞானசம்பந்தம் ஐயா நடுவர். ரொம்ப சிறப்பாக பட்டிமன்றம்லாம் நடந்துருது. ஒரு பேக்ட்ராப் கூட கிடையாது சார், பேக்ட்ராப் கூட அந்த ஆள் ரெடி பண்ணலை. அதுக்கப்புறம் நாங்களே போய் என்னத்தையோ துணியெல்லாம் கட்டி ரெடி பண்ணி நாங்களே பண்ணி ஷூட்டிங்கை முடித்தோம். எபிசோட கையில் எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டு எங்களுக்கு அடுத்த நாளைக்கு தான் ஃப்ளைட்டு. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து அந்த இடத்துல இருக்கிறதுக்கு சரி வராத மாதிரி தோணித்து. ஏன்னா என்ன பிரச்சனை வருமோ, யார் வந்து என்ன பிரச்சனை பண்ணுவாங்களோ, அதனால் நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக எல்லாருமே சேர்ந்து பெங்களூருக்கு ஒரு ட்ரெயினை பிடிச்சிட்டு கிளம்பலான்ட்டு பெங்களூருக்கு ட்ரெயினுக்கு வரும். அப்போ தமிழ்ச்சங்கம் இதுலேருந்து, தமிழ்ச்சங்கம் அந்த அசோசியேஷன்லேருந்து ஃபோன் வருது, எங்கே ஐயா இருக்கீங்கன்னா நாங்கள் இது மாதிரி இருக்கோன்னு. ஐயா இங்கே 6000 பேர் வந்திருக்காங்க கடற்கரையில், அவர் வந்து எல்லாருக்கும் சங்கர் கணேஷ் வராருன்னு சொல்லிட்டு டிக்கெட்டை விற்றுருக்காரு, அந்த மக்கள் கூடியிருக்காங்க, பெரிய இது வந்துடும் போல இருக்கு. இப்போல்லாம் நம்ம பார்க்குறோமே ப்ரோக்ராம்லலாம் பிரச்சனை வருதுன்னு, அந்த மாதிரி நான் சொல்கிறது எத்தனையோ வருஷம் 15 வருஷம் முன்னாடி மக்கள் கூடியிருக்காங்க சார், எந்த வாரம் பிரச்சனை. ஆனால் மோகன் சார் இதை ஏதோ ஸ்மெல் பண்ணிட்டு தான் சொன்னார், நம்ம ஊரை விட்டு கிளம்பிடலான்னு. நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்கள் வந்து ஒன்றே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சங்கர் கணேஷ் ஐயா இங்கே வந்துட்டாரா, ஹோட்டலில் இருக்காரா என்னங்கிறத மட்டும் எங்களுக்கு செக் பண்ணி சொல்லுங்கன்னார். மோகன் சார் ஃபோன் பண்ணால் சிக்கிட்டீங்களா மோகன் சார், நான் தப்பிச்சிட்டேன், நான் சென்னையில் இருக்கேன்னார் சங்கர் கணேஷ். சென்னையை விட்டே கிளம்பல, அவர் கிளம்பல, ஏன்னா அவருக்கு பணம் வரல, அவர் கிளம்பல, அவர் செஞ்சது அவரோட சைடில் நியாயம். ஆனால் அங்கே அவரே அடிதடி அமக்களம் நடந்து, ஏன்னா அத்தனை பேர் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க, எல்லா பிரச்சனையும் நடந்தது. நாங்கள் தப்பிச்சுட்டு பெங்களூர் வந்துட்டு நேராக பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து சேர்ந்துட்டோம். இந்த மாதிரி இது வெளிநாடுகளில் நடக்கிற பிரச்சனைகள், வெளிநாடுகளில் வந்து வெளிநாடுகளும் நடக்கா, வெளிநாடுகளில் வந்து சில ஊர்களில் அந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும். துபாயில் என்ன பண்ணாங்க, ஒரு அசோசியேஷன் ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கேமரா எக்யூப்மெண்ட்ஸ்க்கு பணம் தரல. அவன் என்ன பண்ணினான் அப்படின்னாக்கா, இந்த ஷூட்டிங் முடிச்சுன்னா அப்போல்லாம் கேசட் ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு, பீட்டா கேசட் இருக்கும் இல்லையா, பீட்டா கேசட் தான். நான் வந்து அந்த 20 minutes கேசட்டெல்லாம் நான் ரொம்ப பத்திரமா என் காலங்கி, நான் தான் அப்போல்லாம் ஆன்லைனில் உட்காந்துப்பேன், அதனால் காலங்கி எடுத்து வச்சுட்டுருவேன், ஷூட் பண்ண நான் வாங்கி வச்சுட்டுருவேன். அவன் வந்து பக்கத்துலேயே உட்காந்துட்டுருக்கான், ஏன்னா இந்த கேசட்டை கொடுக்கக்கூடாது, இது வந்து இவங்க பணத்தை செட்டில் பண்ணால் தான் கேசட்டை கொடுக்கணும் அப்படின்னு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட சத்தம் போடாமல் 5 கேசட்டை அனுப்பிச்சுட்டே இருந்தேன். ஒரு ஷூட்டிங் முடிகிற 5 கேசட்டை வெளில அனுப்பிச்சிட்டேன். ஆடியன்ஸ் கேசட் மட்டும் வச்சுருந்தேன் 10 கேசட்டை, ஏன்னா அது கிடைக்கலன்னா கூட நமக்கு பிரச்சனை இல்லை, ஆடியன்ஸை தனியாக ஷூட் பண்ணுவோம், இதெல்லாம் ப்ரோக்ராமை தனியாக ஷூட் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரோக்ராமை ஷூட் பண்ண கேசட்லாம் நான் வெளில அனுப்பிச்சாச்சு, ஆடியன்ஸ் கேசட் மட்டும். அவன் என்ன நினச்சிட்டானாக்கா, சரி ஏதோ எல்லா கேசட்டையும் நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டான். ஆனால் நம்ம வந்து தப்பிச்சுன்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்க சரி பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. இது மாதிரி நடக்கும். ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு ஆர்வக்கோளரில் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாத சுச்சுவேஷன்னு வந்துடுறது. சில பேர் ஏமாற்றணுன்னே பண்ணுறாங்க, கோவாவில் பண்ணதெல்லாம் ஏமாற்றணுன்னே பண்ணது. ஆனால் இதெல்லாம் வந்து சில ஊர்கள், இப்போ துபாயிலெல்லாம் நடந்தது வந்து அவங்க ஏமாற்றணும்னு பண்ணலை, ஆனால் அவங்களுக்கு அந்த பணம் அப்போ வந்து சேரலை அந்த கைக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பலிக்காடு ஆக முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அடுத்த எபிசோடு போய் ஆகணும்.
அதனால் நம்ம தப்பிச்சுன்னு வரது தான் நமக்கு முக்கியம். முதல்ல இந்த கல்யாண மாலை ஆரம்பிக்கும்போது உங்களுடைய கான்செப்ட் என்னவா இருந்தது? முதல்ல இது வந்து வரன் மட்டும்தான் அறிமுகம் அப்படிங்கிற மாதிரி போச்சு. ஒரு 4-5 எபிசோடு வந்து முதல்ல நம்ம சன் டிவிலே வரல. அப்போது ஏதோ ஒரு இதில் ஜேஜே டிவி அந்த மாதிரி யோசித்த போது சும்மா கான்செப்டுவலாக பண்ணி பார்த்த போயிது. ஆனால் எனக்கு வந்து ஒரு 3-4 வாரத்துலேயே புரிஞ்சு போச்சு, இதில் வேறு ஒரு காம்பனெண்ட் இருந்தால் தான் இந்த ப்ரோக்ராம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வச்சு எதாவது பண்ணலாம், அவளோட இது பண்ணலாம். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ரியாலிட்டி ஷோ தமிழில். அப்போ நம்ம தான் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் நம்ம போய் ஆகணும். அது 2-3 எபிசோட் போனோடனே நான் திரும்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இது எதுவுமே சரிப்பட்டு வராதுன்னு. அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா சூப்பர் ஜோடின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து நான் தான் அது கான்செப்ட் கொடுத்தேன். என்னென்னா கணவன் மனைவி பட்டிமன்றம், ஒரு நடுவர் இருப்பார். ஏன்னா சொதட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் இருப்பாங்க நமக்கு. கணவனும் மனைவியும் எதிரெதிர் அணியில் பேசணும். கணவன் பேசுகிற அணியில் மனைவி பேசக்கூடாது, மனைவி பேசுகிற அணியில் கணவர் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம். அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் நல்லா போச்சு. அதில் வந்து 2 பேர் மட்டும் அணித்தலைவர்களாக இருப்பாங்க. அப்படி தான் இவங்க ராஜா சார்லாம் அப்படி தான் முதல்ல வந்தாங்க நம்ம மேடைக்கு. அவங்க 2 பேர் அணித்தலைவர்களாக இருப்பாங்க, மீதி பேர் இவங்க தான் பேசுவாங்க. பேசும்பொழுது என்னன்னாக்க அதுவே ஒரு 7-8 வருஷத்தில் அது ஏன் ஸ்டேல் ஆச்சு அப்படின்னாக்க, கணவன் பேசினா மனைவி பேச மாட்டேங்கிறாங்க, மனைவி பேசுகிற இடத்துல கணவன் சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. அதனால் நம்மளால் 2 பேரையும் டியூன் பண்ணி மேடைக்கு கொண்டு வருது. ஏன்னா ஒரு பீரியடில் வந்து இதோட ரேஞ்ச் வேறு இடத்துக்கு போயிடுது. அப்போ சுமாராக பேசுகிறவங்க யாரையும் நம்ம எடுத்துன்னு வர முடியாது, என்டர்டெயின் பண்ண முடியல. அப்போ முதல்லலாம் நமக்கு அவ்வளோ ரிஸ்க் இல்லை, அவங்க என்ன பேசினாலும் அது வந்து எடுத்துக்கிறதுக்கான மக்கள் இருந்தாங்க. ஆனால் ஒரு பீரியடில் வந்து இது எங்கேயோ ஒரு ஹைட்டுக்கு போனப்புறம் நம்மளால் சுமாராக பேசுகிறவங்கள இல்லை என்டர்டெயின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் பட்டிமன்றம். ஆனால் அந்த பட்டிமன்றத்துலையும் என்ன புதுமை பண்ணினோம் அப்படின்னாக்க அந்த ஊர் பேச்சாளர்களை டியூன் பண்ணோம். அதுதான் கல்யாண மாலை பண்ணின ஒரு பெரிய வேலை. அது எந்த நாடாக இருந்தாலும், அது அமெரிக்காவில் தமிழ் நிகழ்ச்சின்னு முதல்ல பண்ண நிகழ்ச்சி இதுதான். கல்யாண மாலை தான் வந்து 12 ஊர்களில் பண்ணுவோம் நம்ம. அந்த மாதிரி ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இப்படி ஷூட்டிங் பண்ணணும். அப்படியே முடிச்சா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எந்த ஃப்ளாவும் இல்லாமல் நம்ம ஷூட்டிங் முடிச்சுட்டு வரணும். டைம் ஜோன் டிஃப்ரென்ஸு, அத்தனை டைம் ஜோன் டிஃப்ரென்ஸ்லேயும் நம்ம டயத்துக்கு போய் சேரணும். நானும் மோன்சாரும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க அதே மாதிரி ட்ராவல் எடுத்து பார்த்து இந்த நேரத்துக்குள்ளே நம்மளால் இந்த ஃப்ளைட்டை பிடிச்சி இந்த இடத்துக்கு வந்துட முடியறதா, ஒரு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணோன்னா அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சா நம்ம டீம் வந்துருமா அப்படின்னு. அட்லாண்டாலேருந்து ஹியூஸ்டனில் இருக்கும், ஹியூஸ்டன்லேருந்து கெனடிகேட்டில் இருக்கும், இப்படிலாம் மாற்றி ஜிக்ஸாக்காக இருக்கும் ப்ரோக்ராம். அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது நாங்கள் அந்த மாதிரி ரூட்டுக்கே ட்ராவல் எடுத்து பார்த்தோம், எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இது பண்ணும்பொழுது அந்த ஊர் பேச்சாளர்களை டியூன் பண்ணுறது. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஜூம் கால்லாம் கிடையாது, கொரோனாக்கு அப்புறம் தான் ஜூம் கால்லாம். அப்போல்லாம் என்னென்னா நேராக ட்ராவல் பண்ணி ஒரு 40-50 பேரை ஆடிஷனுக்கு கொண்டு வந்து அதுலேருந்து நாங்கள் செலக்ட் பண்ணி 6 பேரை 4 பேரை பேச்சாளர்களாக எடுத்து அவங்களோட உட்காந்துட்டு என்ன வேணும் என்ன வேண்டாம் அது பண்ணதில் தான் வேர்சடைலாக கிடச்சிது. அவங்க டாக்டர்ஸாக இருப்பாங்க, இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க, இல்லை வேறு பெரிய துறையில் இருப்பாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, ஐஆர்எஸ், இந்த மாதிரி எல்லோரும் பேசியிருக்காங்க நம்மளோட இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பாரிஸ்லலாம் பேசின ஒரு ஐஆர்எஸ் வந்து அவங்க வந்து கண் பார்வை இல்லாத ரொம்ப ஒரு மாற்றுத்திறனாளி பெண். அவ்வளோ பெரிய அப்ரிசியேஷன் அதுக்கெல்லாம். அந்த மாதிரி எல்லாரையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு வந்து இதில் கிடச்சிது. அதுதான் கல்யாண மாலை பண்ணின ஒரு பெரிய விஷயம். பெரும்பாலும் இந்த பட்டிமன்றத்துக்கான பேச்சு தலைப்பெல்லாம் சூஸ் பண்ணுறது நீங்கள் தான் அப்படின்னு பல பேட்டிகளில் பல பட்டிமன்ற பேச்சாளர் சொல்லியிருக்காங்க. எங்கேருந்து அதை தேர்ந்தெடுக்கிறீங்க சரியா? இல்லை, நான் சொன்ன மாதிரி என்னுடைய அஸ்திவாரம் முதல் காரணம். என்னுடைய பாட்டி வந்து நல்ல விஷயத்த சொல்லி வளர்த்தாங்க. சின்ன வயசுலேயே தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு என்னை சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ தான் காரணம் எல்லாத்துக்கும், நீ தான் டெவலப் பண்ணிக்கணும்னு. அந்த மாதிரி ஒரு சின்ன ஆர்வம் இருந்தது. தமிழில் வந்து நான் கொஞ்சம் பேச்சு போட்டி இதெல்லாம் கலந்துனேன். அண்டு பேசிக்காக நம்ம மனசில் இருக்கிற ஒரு எத்திக்ஸு, ஒரு நல்லதை மட்டும் செய்யணும், நல்ல விஷயங்களை மட்டும் பேசணும் அப்படிங்கிறது. அதனால தான் நீங்கள் கல்யாண மாலையில் பார்த்தீங்கன்னா இத்தனை காலமாக 25 ஆண்டுகளாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலில் வந்து ஒரு நல்ல கருத்துக்களையே பேசி ஜெயிச்சுட்டுருக்கோம், போர் அடிக்காமல். அடுத்த தலைமுறை வந்தாச்சு நம்மள்கிட்ட வரம் தேடுறதுக்கு. அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் வந்து நமக்கு உள்ளார்ந்த நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளோட சேர்ந்து இருக்கிறவங்களுடைய சிந்தனைகள். இப்போது குடும்பமாக இருக்கட்டும், நட்ராஜன் சார், நாகராஜன் சார், மோகன் சார், அந்த குடும்பமாக இருக்கட்டும், இல்லை எங்களுடைய பேச்சாளர்களாக இருக்கட்டும், ஐயா தொடங்கி எங்களோட பேசின எல்லாருமே, சினிமா துறையில் இருக்கிறவங்க எத்தனை பேர் பேசியிருக்காங்க, அதே மாதிரி இப்போ வேறு துறையில் இருக்கிறவங்க எல்லாமும் நிறைய பேர் பேசியிருக்காங்க, டாக்டர்ஸ் அவங்க எல்லாமும் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லா இதுவும் இருக்கிறவங்களும் நம்மள்கிட்ட வந்து சேர்றவங்க எல்லாருமே அந்த ஒரே மாதிரியான சிந்தனை உள்ளவங்க தான் நம்மள்கிட்ட வந்து சேர்றாங்க. அப்போ எந்த தலைப்பு கொடுத்தாலும் அவங்க வந்து அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு சாதாரண தலைப்பே கிடையாது நம்மள்கிட்ட. நம்ம இப்போ பேசும்பொழுது இந்த மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது இன்றைக்கும் சாத்தியமே சிரமமேன்னு பேசினோம் நாங்கள் ஆக்ஸ்ஃபோர்டில்.
அந்த தலைப்பு அப்படி ஒரு பிரம்மாண்ட வெற்றி பெற்றது. ஏன்னா அந்த ஊர்க்காரங்க 4 பேர் பேசுகிறாங்க. அந்த ஊர்க்காரங்க வந்து இன்றைக்கி வந்து எல்லா ஊரும் எங்கள் ஊருன்னு என்னால் நினைக்க முடியாதுன்னு பேசுகிறதுக்கு தைரியத்தோடு பேசினாங்க. ஒரு டாக்டர் பொண்ணு அப்படி பேசினாங்க. என்னால் நினைக்க முடியல, எனக்கு வர பேஷண்ட் எல்லோரும் ஒன்றுன்னு என்னால் நினைக்க முடியல, ஏன்னா இவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க என்ன அப்படின்னு பேசுகிறாங்க. அதே மாதிரி ராஜா பாரதியும் அப்படி எடுத்துகிட்டு போனாங்க அந்த ஒரு உயரத்துக்கு. அதனால் நம்முடைய பேச்சாளர்கள், அவங்க ராஜாவாக இருக்கட்டும், பாரதி பாஸ்கர் அவங்களாக இருக்கட்டும், இன்னும் மீதி பேர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துப்பாங்க. நம்ம கொடுக்குற தலைப்புகளை வந்து சேலஞ்சாக எடுத்துகிட்டு அதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ராஜா சார் சொல்லுவார், அவர் சுஜித் சொல்லுவார், எல்லாருமே கல்யாண மாலை தலைப்புனா மட்டும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைப்பை வந்து அங்கே வந்து பேசுறதுங்கிறது முடியவே முடியாது. நம்ம எம்பி திருச்சி சிவா சார் நிறைய மேடைகள் பேசியிருக்காரு நமக்கு. அதெல்லாம் தனி பேச்சு. நம்மளோட பட்டிமன்றத்தை தவிர பேச்சரங்கம்னு ஒரு ஃபார்மேட் நம்ம கொண்டோம். அது ஒரு 7-8 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, பட்டிமன்றம் அப்படின்னா அது விவாதத்துக்கு உட்பட்டது. நீங்கள் எவ்வளோ பெரிய கருத்துக்களை சொன்னால் கூட, அப்துல் கலாம் நல்லவர் அப்படின்னு சொல்லும்பொழுது கூட அதுக்கு மாற்று கருத்து சொல்லி தான் ஆகணும். அது வேறு வழி கிடையாது. பட்டிமன்றத்தினுடைய பாணி அது. அப்போ அதை பண்ணாமல் ஒரு விஷயத்தை நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபோரம் வேணும்னு நாங்கள் யோசித்தோம். அதுதான் பேச்சரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு விஸ்வரூப வெற்றி. விஸ்வரூப வெற்றினா அதில் கொடுத்த டாபிக்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு டாபிக். இப்போ வந்து ஒரு தடவை கோயம்புத்தூரில் ஒளிந்திருக்கும் அதிசயம்னு பண்ணோம். அதில் வந்து 6 தலைப்பு: ஆன்மா, ஆக்கை, அண்டம், அகம், அறிவு, இந்த மாதிரி ஒரு தலைப்பு. இதில் எல்லா தலைப்பும் எனக்கு வந்துடுது. ஆக்கைங்கிற வார்த்தை வரல. ஆக்கைனா உடம்பு அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஆளை வரணும்னு பார்த்தேன், எனக்கு வரல. திடீர்னு 4 மணி, நான் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துக்கிற கேரக்டர். ராஜா சாரே சொல்வார், 5 மணிக்கு மீரா மாட்டேன்னு மெசேஜ் வந்துட்டுனா தலைப்பு கிடச்சிட்டுன்னு அர்த்தம் அப்படின்னு. திடீர்னு என்னமோ நான் திருக்குறள் அது இது ஏதோ ஓட விட்டுட்டே பார்த்தேன், ஆக்கைன்னு வந்தது. அப்போ உடனே மெசேஜ் அனுப்பிச்சேன். பாரதி அடுத்து ஒரு மணி நேரத்தில் ராஜாவும் பாரதியும் ஃபோன் பண்ணாங்க, 1 கிலோ லட்டு அனுப்பிச்சிருக்கோம் வாங்கிக்கிங்க அப்படின்னு. அந்த வார்த்தை கிடச்சதுல ரொம்ப ஹாப்பி எல்லாரும். அது வந்து அவ்வளோ பெரிய, அதை தான் ஆக்கைன்னு டாக்டர் சாய் சதீஷ் பேசினது வந்து இன்றைக்கி அப்படி வைரலாக போச்சு. ஃபியூ மில்லியன் இது போச்சு. கொரோனாக்கு முன்னாடி அது அந்த உடம்பை நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு டாக்டர் சாய் சதீஷ் பேசின ஒரு விஷயம் வந்து அப்படி போச்சு. அந்த மாதிரி தலைப்புகள்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்து பேச்சரங்கம் தான். நல்லவை கேட்பின்னு இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு தலைப்பு. நல்லவே கேட்பின்னா எல்லாம் நல்லது தானே நம்ம கேட்கணும். ஆனால் கேட்டது எல்லாமே மாற்றி, கலை நல்லது, பிழை நல்லது, பொய் நல்லது, குறை நல்லது, என்ன கலை நல்லதுங்கிறத பற்றி ஒரு விவசாயி பேசினார். ஏன் கலை வேணும், அங்கே கலை இருந்தால் தான் நமக்கு விவசாயம் எப்படி ஜெயிக்குங்கிறது. குறை நல்லதுங்கிறது நர்த்தகி நட்ராஜன் மேடம் பேசினாங்க. அதே மாதிரி வலி நல்லதுன்னு அப்போ தான் பாரதி மீண்டு வந்தாங்க வலியிலேருந்து, வலி நல்லதுன்னு பேசினாங்க. ராஜா பொய் நல்லதுன்னு பேசினார். அந்த மாதிரி அது ஒரு பெரிய குறை நல்லதுங்கிறத பற்றி டாக்டர் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் பேசினாங்க. அப்படி இந்த தலைப்புகள்லாம் அப்படியே ஜொலிக்கும் மேடையில். நமக்கே வந்து வேறு ஏதோ ஒரு 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 இடத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அந்த மாதிரி பேச்சரங்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஜெயிப்பை கொடுக்கறது. அதில் தான் நம்ம இவர் திருச்சி சிவா எம்பி அவங்கெல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. அவர் சுஜித் நிறைய பேசியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதில் கல்யாணமான நிகழ்ச்சி வெற்றி படிக்கட்டுகளில் பயணம் செய்ய ஆரம்பித்தது எந்த காலகட்டத்தில்? 100வது எபிசோட். 100வது எபிசோட் வரைக்கும் நாங்கள் போவோம்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு சின்ன ஒரு 20-25வது எபிசோடில் ஒரு பெரிய அவமானம் ஏற்பட்டது. என்னென்னா, நம்ம சப்போர்ட் பண்ணுறவங்க சொன்னாங்க, இதை இனிமேல்லாம் பண்ணவே முடியாது, ஸ்பான்சர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், பண்ணவே முடியாது, இது வந்து இதில் வந்து ஒரு கிளாமரஸாக எதுவும் கிடையாது, அண்ட் இது வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு எதுவுமே ஸ்கோப் இல்லை, அதனால் இதை தாங்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நாங்கள் வியாழக்கிழமை யோசிப்போன்னு. அப்போ தான் நாங்கள் வந்து அப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ வந்து என்ன யோசித்தோம் அப்படின்னாக்கா, இது 100 எபிசோட் பண்ணிட்டோம்னாக்கா பெரிய சாதனை அப்படின்னு நினச்சோம். அப்போ வந்து 100வது எபிசோட் தொட்ட தருணத்தில் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக உணர்ந்தேன். ஏன்னா ஒரு அவமானத்தை தாண்டி நம்ம வெளியில் வந்தோம் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா அன்றைக்கி நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டேன், 100 எபிசோட் முடிஞ்சால் தான் இவங்க முகங்கள் எல்லாமே நம்ம முழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி அதை தாண்டி வந்தபொழுது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. அது வந்து ஒரு பெரிய தருணம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அதே மாதிரி 500வது எபிசோடு தாண்டும் பொழுது அரட்டை அரங்கம் அப்போ நமக்கு சைமல்டேனியஸாக போயிட்டு இருந்தது அந்த பீரியடில். அரட்டை அரங்கம் 500வது எபிசோட் போகும்போது நான் யோசித்தேன், இது மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். அந்த மாதிரி 500வது எபிசோட், 1000வது எபிசோடு தான் ஒரு பெரிய மைல்ஸ்டோன். 1000வது எபிசோடுக்கு பெரிய ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தோம். அது வந்து 2020வது ஆண்டு வந்தது. அப்போ நாங்கள் காமராஜ் அரங்கத்தை புக் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சுருந்தது. அந்த பீரியட் தான் கொரோனா வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியல.
அப்போ கூட என்ன பண்ணினோம் அப்படின்னாக்கா ஒரு பெர்மிஷன் வாங்கி ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு கோயம்புத்தூரில் ரெசிடென்சி டவர்ஸில் மொத்தமே 100 பேர் அதை வச்சு ஒரு சின்ன ஈவெண்ட்டாக பண்ணி 1000வது எபிசோடு டெலகாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். அது எப்படி இருந்ததுன்னா ஒரு 10,000 பேர் வந்த மாதிரி எந்த சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷம் கிடச்சிது. ஏன்னா ரொம்ப பெரிய சேலஞ்சை தாண்டி வந்தது. அதுதான் நான் சொல்கிறேனே, ஒரு பழைக்கவே பழைக்காதுங்கிற ஒரு குழந்தை ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டு ஒரு 25 வயசுலன்னா நமக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் கல்யாண மாலையினுடைய ஒவ்வொரு மைல் ஸ்டோனும் தாண்டி வரும்பொழுது. இதில் 2-3 பேர் நமக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் அப்படின்னா விஷன் டைம் சொல்லணும். 25 ஆண்டுகளாக நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு வந்து சில நேரங்களில் ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, கமர்ஷியல்ஸே இல்லாமல் வெறும் பேங்கிங்லேயே போகும். அந்த மாதிரி ஸ்பாட்ஸ்லாம் வந்து பேங்கிங்லேயே போன காலம்லாம் உண்டு. இப்போ நமக்கு போகவே இல்லை இடம், அந்த மாதிரி போகிறது. ஆனால் இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு இத்தனை காலங்கள் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு தான் அந்த இடத்துக்கே வந்தது. ஆனால் எல்லா நேரத்துலையும் நம்மளோட கூட இருந்தது அப்படிங்கிறது வந்து விஷன் டைம் அவங்க ராமமூர்த்தி சாரும் வைதேகி ராமமூர்த்தி அவங்க 2 பேரும் தான் ரொம்ப பெரிய சப்போர்ட் அவங்கெல்லாம். அந்த மாதிரி சில பேரினால தான் இந்த கல்யாண மாலை குடும்பம் அண்ட் நம்மளோட அசோசியேட் பண்ணவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க இதனால தான் ஜெயிச்சுது. இன்றைக்கு பல மேட்ரிமோனியல் அப்ளிகேஷனில் மணமகளுக்கு குடிப்பழக்கம் உண்டா, சிகரெட் பிடிப்பாங்களா அப்படின்லாம் கூட கேள்விகள் இருக்கிறத நான் பார்க்குறேன். அதுக்கெல்லாம் ஆமாம் அப்படின்னு கூட பதில் சொல்கிற பெண்கள் இருக்காங்களா? இருக்குது, அவங்க ஒத்துக்கிறாங்க. அப்ளிகேஷன்லேயே எழுதுறாங்க. சோஷியல் ட்ரிங்கர், ரொம்ப சிகரெட் ரொம்ப கம்மி, ட்ரிங்க்ஸ் வந்து இருக்கு. அப்படிப்பட்ட பெண்களை ஏற்றுக்கொள்ளுதல மணமகன் குடும்பத்தினருக்கு எந்த தயக்கமும் இல்லையா இப்பெல்லாம்? இல்லை, நான் வந்து டீ டோட்டலர்னு நினைக்கிற பசங்க அந்த டீ டோட்டலராக இருக்கிறவங்கள விரும்புகிறாங்க. அதான் அவங்களுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு தோன்றவங்க அதை விரும்புகிறாங்க. அதே மாதிரி தான் பெண்களும். கடந்த 25 ஆண்டுகளாக மணமகங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மணமகள்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுடைய மனநிலையில் என்ன மாற்றம் இப்போ இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க பார்த்தாங்க, நம்மள்ட்ட சொன்னாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிட்டோங்கிறது ஒரு காலம் இருந்தது. அதுக்கு அடுத்த பீரியடில் எப்படி இருந்தது அப்படின்னாக்கா 2 வேணும். அப்பா அம்மா பார்ப்பாங்க, பிள்ளைகள் வந்து பேசுவாங்க. அது ப்ரையாரிட்டி வந்து அப்பா அம்மாவுக்கு முக்கியமாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் வந்து பிள்ளைகளோட தான் முதல் முக்கியம்.